டெஸ்ட் கிரிக்கெட் என்னதான் மாடர்ன் டேல எவ்வளவோ சேஞ்ச் ஆயிருந்தாலும் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட்ல வெறித்தனமான பிளேயர்ஸ்னா அதுல பல பேர் இருந்தாலும் ராகுல் டிராவிடுக்கும் சித்தேஸ்வர் பூஜாருக்கும் ஒரு தனி கெத்து இருக்குங்க. இதுல சித்தேஸ்வர் பூஜாரா இந்த ஆளு பேட்டிங் இறங்கிட்டா ஆப்போனண்ட்டுக்கு கதி கலஞ்சி போயிடும். ஏன்பா அவ்வளோ ரன்ஸ் அடிப்பாரான்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ ரன்ஸும் அடிப்பாரு. அதுக்கு மேல பால் சக்கையா விளாடுவார். அதாவது தலைவன்ட்ட எஜ்ஜு பட்டாலும் கேரி ஆகாது, அவ்வளோ கீழே இறக்கி பிடிச்சிருப்பாப்புல பேட். நம்பர் 3ல கொடியேட்டி பறந்துட்டு இருந்தாப்புல இந்தியன் டீமுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த கேரியர்ல, அதாவது அண்டர் 14ல புசுக்குன்னு ட்ரிபிள் செஞ்சுரியை போட்டு விட்டியான். சரி இதான் பண்றான்னு பார்த்தா அண்டர் 19 கேரியர்ல இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா டபுள் செஞ்சுரியை போட்டு விட்டாப்ல. சரி ரஞ்சிக்கு வா தம்பி நீ என்ன பண்ணலான்னு பாக்குறான் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் வந்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ட்ரிபிள் செஞ்சுரியும் டபுள் செஞ்சுரியும் அடிச்சுட்டு இருந்தாப்ல. தலைவர் பார்த்துட்டு நேஷனல் கால் அப் கிடைக்க ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சொதப்பி இருந்தாலும் அடுத்த மேட்ச் பொழந்து கட்டுறாப்ல. அதுக்கப்புறம் 2011ல இன்ஜுரி ஆக அடுத்து தலைவன் பண்ணதெல்லாம் சம்பவம் தான். இன்ஜுரியில இருந்து வெளியே வந்த அடுத்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் 200, அடுத்த மேட்ச் 135, 200, 100, 50, 200, 150 இது மாதிரி மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. தலைவன் ஜெயிக்கவே முடியாத மேட்ச் எல்லாம் டிரா பண்ணி கொடுப்பாப்ல, டிரா பண்ற மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு கொடுப்பாப்ல. இவர மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டை இனி ஆடுறது ரொம்பவே சிரமம் தான். தலைவனை பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ்.